செகண்ட் டெஸ்ட் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். டே ஒன் வந்து இன்னைக்கு வந்து மழையால லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் செஷனே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காலையில் மழை பெஞ்சிருந்துச்சு கிரௌண்டில், அதனால டிலே ஸ்டார்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணி வந்து சேசிங் எடுத்துட்டாங்க, ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. நாக்பூர்லேயும் வந்து ரெட் சாயில் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க நாக்பூர்லேயும். ஏன்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியா ப்ரூவ் பண்ணி இப்போ இந்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து ஃபீல்டிங் சேஸ் பண்ணது வந்து இந்தியா வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல டீமில். அதே டீம் தான் வச்சு போயிருக்காங்க இந்தியா. டீமில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பங்களாதேஷ் வந்து சூப்பராக வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செஷனில் வந்து 92 ரன்ஸ் அடித்து 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து அவங்க விக்கெட்டே விடாமல் நல்லா பேட்டிங் பண்ணாங்க பங்களாதேஷ். அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் தீப் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. சூப்பராக விக்கெட் போட்டாரு. அசான விக்கெட் எடுத்தாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அப்புறம் இஸ்லாமும் அடுத்த ஓவர்லேயே ஆகாஷ் தீப் விக்கெட் எடுத்துட்டாரு. அப்போ 91 ஃபார் 3 வந்து நம்ம லஞ்ச் டைம் லஞ்சுக்கு போயிட்டாங்க. லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பேட்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கேப்டன் சாண்டோவும் சூப்பராக ஆடினாரு. அப்புறம் முஸ்டபில் வைத்தியமும் ஆடினாரு. அப்புறம் சாண்டோ அவுட் ஆகிட்டாரு. முஸ்டபில் வைத்தியம் இருக்காரு. டே 1 வந்து கால் ஆஃப் பண்ணாங்க ரெயின்ங்கிறதுனால. ரெயின் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு கான்பூரில். கான்பூரில் வந்து ரெயின் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கால் ஆஃப் பண்ணாங்க. நாளைக்கு ரெகுலரான டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு. டெஸ்ட் டே வந்து வேர்ல்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது எல்லாமே வந்து ரெட் சாயில் விக்கெட்டில் தான் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா சீரீஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அது இதே நல்லாவே தான் ஃபார்மில் இருக்குது. பவுலர்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஜஸ்பிரீத் பும்ரா 9 overs 90 runs தான் கொடுத்தாரு. சிராஜ் 7 overs 27 runs கொடுத்தாரு. ரவிச்சந்திரன் லட்சுமி 9 overs வந்து 22 runs கொடுத்தாரு. ஆகாஷ் தீப் சூப்பராக வின் கொடுத்தாரு. பிக் ஆஃப் தி பவுலரே ஆகாஷ் தீப் தான். 10 overs 34 runs 2 wickets. இன்னொரு வந்து ஆகாஷ் தீப் தான் மெயின் பிக் ஆஃப் தி பவுலர்ஸ். இதே மாதிரி நாளைக்கு தான் டே 2 வந்து ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக டே 2 நிறைய விக்கெட்ஸாக எடுப்பாங்க. வச்சா விக்கெட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ச்சேஸ் இருக்கும். கண்டிப்பாக விக்கெட் எடுக்க ஆரம்பிப்பாங்க சீக்கிரமே இன்னைக்கு. நாளைக்கு டே 2 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு வந்து விராட் கோலி வந்து 129 ரன்ஸ் அடிச்சாருன்னா அவர் வந்து 9000 ஃபர்ஸ்ட் ரன்ஸை வந்து கடந்துருவாரு. விராட் கோலி வந்து இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் நல்லா இருக்குன்னா டே 2 தான் பேட்டிங் ஆடுறாங்கன்னா 129 ரன்ஸ் அடிச்சிருவாரா? அடிச்சுட்டாருன்னா 9000 டெஸ்ட் ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டாருனாலே போதும். கண்டிப்பாக கிராஸ் வருவான்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக விராட் கோலி வந்து 9000 டெஸ்ட் ரன்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். கண்டிப்பாக அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் இல்லைன்னா கூட நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் 9000 டெஸ்ட் ரன்ஸை கிராஸ் பண்ணிடுவாங்க.